கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியாவின் ஜெபம், எசேக்கியா பிரேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல வசனம் நான் என்ன ஆதாரமா எடுத்திருக்கேன்னா, ஏசாயா 38வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்கிலீஷ்ல பார்த்தா, லார்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் ஹவ் ஃபெய்த்ஃபுல் ஐ பி டு யூ. ஐ பிலீவ் in the way you wanted me to. I will serve you with all of my heart. I will done what is good in your sight. And Ezekiel wept bitterly அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜெபம் எசேக்கியா எப்போ ஏறெடுக்கிறான்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மரணம் அவனை நெருங்கி வந்து கொண்டது. அந்த சூழ்நிலை ஒரு நோய் நிமித்தமாக அவனுக்கு மரண பயம் வந்து அவன் அப்படியே படுக்கையிலே கிடக்கிறான். அவனால எழும்பி நடக்க முடியல, எதுவுமே செய்ய முடியாத அளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா அந்த வியாதி அவனுடைய சரீரத்தில் அப்படி அவனை மேற்கொண்டு கொண்டே வந்தது. அவனுடைய ஜீவனை எடுக்கும் அளவிற்கு நெருங்கி வந்து விட்டது. அப்பொழுதுதான் இந்த எசேக்கியா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக அப்பா நான் உண்மை உத்தமமா இருந்தேன் என்பதை நினைத்தரலுங்கப்பா. நான் உண்மை உத்தமமா தானே நான் உமக்கு முன்பா என்ன அப்படின்னு எசேக்கியா ராஜா வந்து சொல்லும் அளவிற்கு எசேக்கியா ராஜா உண்மை உத்தமமாய் கர்த்தருக்குமாய் நடந்திருக்கிறான். இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய உத்தமத்துல குறைவு உண்டு, நம்முடைய உண்மையில குறைவு உண்டு. ஆனா இந்த எசேக்கியா ராஜா மிகவும் உண்மையும் உத்தமமா இருந்தான். அதனாலதான் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கைட்டான், அப்பா நான் உமக்கு முன்பா உண்மையா இருந்தேனே, உத்தமமா இருந்தேனே, அதை நினைத்தரலுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்றான். இந்த ஜெபம் முடியவும் ஏசாயா தீர்க்க தரிசிக்கு உடனே ஆண்டவர் பேசிட்டாரு, அவனுக்கு நான் ஆயுசு நாள கூட்டி கொடுக்குறேன்ப்பா, நீ சொல்லுன்னு. அப்போ ஒரு மனிதனுடைய ஜெபம், உன்னுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை இருக்கு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பா உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணின எசேக்கியா மிகவும் அழுதான். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஜெபம் அற்புதம் செய்கிறது. நம்ம சிம்சோனுடைய ஜெபத்தை நாளைக்கு பார்க்கலாம். சிம்சோனும் இதே போலதான் கடைசி நேரத்தில் ஒரு ஜெபம் செய்வான். இந்த நினைத்தருளும் என்கிற வார்த்தை வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் வல்லமை உள்ளது என்பதை நினைத்தருளும். சிம்சோன் அதே போல நினைத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே கிரியை செய்வார். இன்னைக்கு நீங்களும் இதே போல ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, நீங்களும் ஆண்டவரே, எசேக்கியா அளவுக்கு என்கிட்ட உண்மை இல்லை, எசேக்கியா அளவுக்கு என்கிட்ட உத்தமம் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் என்னை நினைத்தருளும், பாவியாகி என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு இறங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தலையை தாக்கி நம்மள இப்போ ஜெபம் பண்ணிடுவோமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. என்ன நோய் இருந்தாலும் கர்த்தரால சுகம் கொடுக்க முடியும். அப்பா, உமக்கு முன்பாக எந்த நோயும் பெரிதானவைகள் அல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாக எல்லாமே லேசான காரியம். கர்த்தருடைய பார்வைக்கு அவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீர் ஆண்டவரே, ஒரு பெரிய ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கற்பத்தை இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.